எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். தினமும் நான் படிக்கும் செய்திகளில் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாள் ஜூலை 30, 2026. இன்றைய செய்திகள் சுருக்கமாக பார்க்கலாம். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி நடவடிக்கை. டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு. 45 இடங்களில் போலீசார் சோதனை. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, IAS அதிகாரி விசாகன் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 101 அடி உயர மெட்ரோ ரயில் பாதையை ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய். ரயிலில் பயணம் செய்தபோது செல்பி எடுத்து பெண்கள் உற்சாகம். தமிழகத்திற்கு தருவதற்கு தண்ணீர் இல்லை. கர்நாடக அணைகளை முதலமைச்சர் விஜய் நேரில் பார்வையிடலாம். TKU சிவக்குமார் அழைப்பு. மதிய உணவு திட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் ஒரு நாள் சிக்கன் பிரியாணி. முதலமைச்சர் விஜய் பரிசீலனை. கோவையில் 23 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன மகனை பஞ்சாபில் மீட்ட ஏழைத்தாய். ஆரத்தழுவி அணைத்துக் கொண்ட நெகிழ்ச்சியான தருணம். ஆடிப்பெருக்கு வார விடுமுறையொட்டி சிறப்பு பஸ்கள். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து பாலியல் வழக்குகளை 2 மாதத்துக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும். மாவட்ட நீதிபதிகளுக்கு ஐகோர்ட்டு உத்தரவு. மக்களவை விவாதத்தில் ராகுல் காந்தி பேச்சுக்கு ஆளுங்கட்சியினர் கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சியினரும் அமளியில் இறங்கியதால் அவை ஒத்திவைப்பு. மாமல்லபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் தேர்வு. உள்ளாட்சி தேர்தலுக்காக மக்களிடம் நிர்வாகிகள் ஆதரவு திரட்ட தீர்மானம். கூடுதல் செலவை அரசு ஏற்பதால் இனி மதுபாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்க மாட்டோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் உறுதி. பொதுத்தேர்வு முறைகேடு, வந்தே மாதரம் பாடல் அவமதிப்பு தடுப்பு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஒரே நாளில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றம். பழனி 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் ஆசிரியர், வக்கீல் உள்பட 4 பேர் கைது. CBCD போலீசார் அதிரடி. மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் விவசாயிகள் போராட்டம் 2வது நாளாக நீடிப்பு. பேச்சுவார்த்தைக்கு மந்திரிகள் குழு அமைப்பு. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலின் சுட்டிக்காட்டிய 14 வாக்குச்சாவடிகளின் மின்னணு எந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடக்கம். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் சன்னதி தெருவில் 22 சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். கடைக்காரர்களுக்கு தலா 5 ரூபாய் 1000 அபராதம். சமூக வலைதளங்களில் சிறுமிகளின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட வாலிபர் கைது. தமிழ்நாட்டின் உரிமைக்காக திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து செயல்படும். உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டம் எதிரொலி. சமூக வலைதளங்களில் போலி தகவல் பரவுவதை தடுக்க விரைவு குழுக்கள். மத்திய அரசு நடவடிக்கை. வேலியே பயிரை மேய்ந்தது. கோழிக்கோட்டில் போதைப்பொருள் விற்ற ஆசிரியைகள் 3 பேர் கைது. பள்ளி மாணவர்களுக்கு சப்ளை செய்தது அம்பலம். கடந்த 5 ஆண்டுகளில் பயிர் காப்பீடு மூலம் தமிழக விவசாயிகளுக்கு 6400 கோடி ரூபாய் இழப்பீடு. நாடாளுமன்றத்தில் ஜெகத் ரட்சகன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய மந்திரி பதில். குத்துச்சண்டையில் இந்தியா அபாரம். 6 வீரர், வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்தனர். மின் கட்டண உயர்வு புகார். 3,70,000 வீடுகளில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய திட்டம். மின்சார வாரியம் நடவடிக்கை. மக்களவை விவாதத்தில் ராகுல் காந்தி பேச்சுக்கு ஆளுங்கட்சியினர் கடும் எதிர்ப்பு. எதிர்க்கட்சியினரும் அமளியில் இறங்கியதால் அவை ஒத்திவைப்பு. சீமான் குறித்து அவதூறு. யூடியூபர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கரூரில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு வழங்கிய அரசு வேலை ரத்து. சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு. விரைவில் விசாரணை. காமன்வெல்த் விளையாட்டு 10,000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை. ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் சுப்மன் கில் மீண்டும் நம்பர் 1. 20 ஓவர் போட்டியில் சூரியவன்ஷி கிடுகிடு உயர்வு. தென்னிந்தியாவில் கைவரிசை காட்டிய 3 ரோஸ் திருட்டு கும்பல். 3 வடமாநில பெண்கள் அதிரடி கைது. புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை. ஜப்பான் நிலநடுக்கத்தில் 18 பேர் பலி. மீட்புப் பணிகள் தீவிரம். புதிதாக ஏதேனும் கூடுதல் தகவல் சேர்க்கலாம் என்று நினைத்தால் கமெண்ட் பண்ணுங்க.